சுவாமியே சரணம். இன்று நான் உங்களின் அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ இல்லை என்றால் ஒரு ஐயப்ப பக்தனாகவோ இந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப பக்தர்களுக்கு எப்படியாவது நான் அந்த சபரிமலையில் இருக்கும் அந்த தர்ம சாஸ்தாவை காண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் சபரிமலைக்கு செல்லும் போது முடிந்தவரை யாரிடமும் கடன் வாங்கி செல்ல வேண்டாம். மற்றும் கன்னி பூஜை, அன்னதானம் இத்தகைய நல்ல செயல்களை செய்யும் போது கடன் வாங்கும் பழக்கத்தை முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள். ஏனென்றால் சில சாமிகள் சபரிமலைக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று கடன் வாங்கி சென்றிருப்பார்கள். ஆனால் திரும்பி வந்தவுடனே அதை கொடுக்க முடியாமல் அதை நினைத்து தினமும் வருந்திக் கொண்டே இருப்பார்கள். மற்றும் படிபூஜைகளுக்கு கடன் வாங்கி பூஜை செய்வதையும் தவிர்க்க பாருங்கள். உங்களுக்கு படிபூஜை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஐயப்பன் முன்பு 18 கற்பூரத்தை ஏற்றி வைத்து பூஜை செய்யுங்கள். அதே போல் பூஜை செய்யும் போது உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்தால் போதுமானது. ஒரு மலர் வைத்து பூஜை செய்தாலும் அது பூஜைதான். 1 லட்சம் செலவு செய்து பூஜை செய்தாலும் அது பூஜைதான். அந்த ஐயன் உங்களிடம் எதிர்பார்ப்பது உண்மையான பக்தியையும் நல்ல மாற்றங்களை மட்டும்தான், ஆடம்பரத்தை அல்ல. அந்த ஐயப்பனை முழு மனதோடு நம்புங்கள். நல்லதே நடக்கும்.